வாடகைக்கு வீடு கட்டியிருக்கிறவன், வாடகைக்கு சைக்கிள் கடை, பைக்கு கடை வச்சிருக்கிறவன் எல்லாம் இனி வீட்டுக்கு போக வேண்டியதுதான்டா. தமிழ்நாட்டில் அண்ணன் வந்துட்டார் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு எல்லாம் இலவசமாகவே கிடைக்கும்டா. எல்லாருக்கும் நிரந்தரமான வீடு இருக்கணும். ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு மோட்டார் சைக்கிள் வாகனம் உறுதியா இருக்கணும். காரும் தான் லட்சியம். அதுக்கான வசதி வாய்ப்பை உருவாக்குற அளவுக்கு பொருளாதார வளர்ச்சிக்கு வழியை உண்டாக்கணும். ஒவ்வொரு வீட்டுல இருக்கிற அண்ணே, எல்லாருக்கும் நீ ஒரு வீடு கொடுத்துட்ட அப்படின்னு சொன்னா, வீடு இத்தனை வீடு கட்டி வாடகை விட்டுருக்கிறவன் எல்லாம் பொழப்புல மண்ணாளி போட்டுட்டே அண்ணா. சூப்பர் ஐடியா. ஆனால் இது தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டுமா, இல்லை நீங்கள் சப்போர்ட் பண்ணுற திராவிடத்துக்கும் சேர்த்தா? ஏன்னா உங்கள் அம்மா மலையாளி. அப்போ மலையாளி கரையிலேருந்து வரவங்களுக்கும் வீடு, தெலுங்கு கரையிலேருந்து வரவங்களுக்கும் வீடு, கர்நாடகாலேருந்து வரவங்களுக்கும் வீடு. தமிழ்நாட்டுக்காரன் நக்கிட்டு போகணுமா, இல்லை அவனுக்கும் சேர்த்து வீடு கொடுப்பியா? தெளிவாக சொல்லுண்ணே. திராவிடத்துக்கு மட்டும் வீடா, தமிழ் தேசத்துக்கும் வீடா? இதெல்லாம் தெளிவாக சொல்லாமல் எப்படி அண்ணே நீ இப்படி ஒரே ஆற்றுற? ஆனால் நல்ல விஷயந்தானே. நீ சூப்பராக ஆட்சி புரிவான்னு எங்களுக்கு நல்ல நம்பிக்கை வந்துடுச்சண்ணே.